பருவக்காற்று பத்தி பார்க்கலாம். மான்சூன் என்ற சொல் மௌசீம் என்ற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதோட பொருள் வந்து பருவகாலம். இந்த பருவகாலம் அப்படிங்கிற சொல் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அரபு மாலுமிகளால் இந்திய பெருங்கடல் கடற்கரை பகுதிகள்ல, குறிப்பா அரபிக்கடல்ல பருவங்களுக்கு ஏற்ப மாறி வீசும் காற்றுகளை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்டது தான் இந்த பருவகாலம் அப்படிங்கிற சொல். இந்த காற்று வந்து கோடை காலத்துல தென்மேற்கு திசையில இருந்து வடகிழக்கு நோக்கியும், குளிர்காலத்துல வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கியும் வீசுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பருவகால காற்றுகள் வந்து எளிதில் புரிந்து கொள்ள இயலாத ஒரு சிக்கலான நிகழ்வுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பருவ காற்றுகள் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா, சூரியனோட நிலைக்கு ஏற்ப பருவகால இடப்பெயர்வாகும் வளிமண்டல அழுத்தங்களால பருவக்காற்றுகள் வந்து உருவாகுது. அடுத்ததா, ஆ வடகாமா பாலைவனம் தான் பூமியிலேயே வறண்ட பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, இந்த பருவங்களுக்கு ஏற்றவாறு தங்களது திசைகளை மாற்றிக்கொண்டு வீசும் கோள் காற்றுகள வந்து பருவக்காற்று அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா, பருவ காலங்கள். வானிலை நிபுணர்கள் வந்து இந்திய காலநிலைய 4 பருவங்களா அடையாளம் காண்கிறாங்க. அது என்னன்னா, குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், அல்லது மழைக்காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம். இப்போ குளிர்காலம் அப்படிங்கிறது ஜனவரியிலிருந்து பிப்ரவரி வர குளிர்காலமா இருக்கு. கோடைக்காலம் வந்து மார்ச் டூ மே வர. தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம் வந்து ஜூன்ல இருந்து செப்டம்பர் வர. அடுத்ததா வடகிழக்கு பருவக்காற்று காலம் அப்படிங்கிறது அக்டோபர் டூ டிசம்பர் வர நமக்கு வடகிழக்கு பருவக்காற்று காலமா இருக்கு. நன்றி.